பசி உடலில் வாழட்டும், பூமியில் உணவு உற்பத்தி ஆகட்டும். பசித்தர் மூலிய மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும். இன்றைய பதிவு 6/10/2024. ஆவாரம் பூ பறிக்கிறேன் பாருங்க. ஆவாரம் பூ பூத்து இருக்குது. இது எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது பாருங்கள். இந்த ஆவாரம் பூவெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் சாப்பிடுங்க. இது இந்த ஆவாரம் பூ பறிக்கும் பொழுது இந்த ஆவாரம் செடி இப்போ பாருங்கள் பூத்துருக்கு. ரோடு ஓரத்தில் தான் பூத்துருக்கு. அந்த பக்கம் ரோடுகளுக்கு போகிறாங்க வராங்க, ஒருத்தரும் இதை கண்டுக்கலை. இந்த ஆவாரம் பூ இந்த செடி எனக்கு ஒரு உணர்வு கொடுத்தது. அந்த உணர்வு நான் பாடலாக எழுதியிருக்கேன். அந்த பாடல் ஒரு நிமிஷம் பாடுறேன், புரிஞ்சுக்குங்க. இந்த பாடலை கேட்டுட்டு இதுக்கு மேலேயாவது இதை சாப்பிட்றதுக்கான முயற்சி எடுங்க, புரியுதுங்களா? இது எல்லாமே 100% ஆர்கானிக். இது எல்லாமே என்னென்னா இது காட்டில் இருக்கிறது. இது ஃபுல்லாக பறிக்கிறேன். இந்த செடி கொடுத்த ஒரு அறிவு, எனக்காக ஒரு பாடல் பண்ணுடான்னு ஒரு செடி. இது பாருங்கள், அந்த பிரகாசத்தை மட்டும் பாருங்கள், எப்படி இது பார்த்தீங்களா? பிரகாசம் இன்னும் கம்பீரமாகுது பாருங்கள். இது வெறும் மழை நீர், பனி நீர், காற்று நீரை மட்டும் குடித்துட்டு வாழுது. யாரும் இதுக்கு தண்ணி காட்டுறதில்ல, போர் தண்ணி காட்டுறதில்ல, கிணத்து தண்ணி காட்டுறதில்ல, விவசாயம் பண்ணுறது கிடையாது. அப்படியே பாருங்கள், இது பாருங்கள் கம்பீரத்தை பாருங்கள், எப்படி இது பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும். ஒரே ஒரு செடி எவ்வளோ பெருசுக்குது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஒரே ஒரு செடி, ஒரே ஒரு அடி வேர் எப்படி படந்துக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்கள். இதனுடைய கம்பீரத்தை பாருங்கள். பூ எவ்வளோ ஒரு பிரகாசத்தை பாருங்கள், பார்த்தீங்களா? இது ஒரு அறிவை கொடுத்தது. எனக்காக ஒரு பாடல் பண்ணுடான்னு பாருங்கள். அப்படி கொத்தாகுது. வெறும் பூவை மட்டும் பறிப்பேன், அரும்பே பறிக்க மாட்டேன், பூவை மட்டும்தான் பறிக்கணும். இது ஒரு அறிவை கொடுத்தது. அந்த அறிவை தான் இப்போது உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதுக்கு மேலேயாவது இதை கேட்டவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுங்க. இந்த சத்து உங்களை நலமோடு வாழ வைக்கும். செடிக்கிட்ட வந்ததான், உன்னை நலமோடு வாழ வைப்பதற்காக நான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன். எப்படி? நான் உன்னை நலமோடு வாழ வைப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன். ஆனால் யாருமே என்னை கண்டுகளை பற்றியா, என்னை மறந்துட்டிங்க பற்றியா? அதனால் உங்களுடைய உடலில் சத்து குறைபாடு வந்தது, நோய் வந்தது. அப்போ நீ என்னை சாப்பிட்டா தானே அந்த நோய் குணமடையும், அந்த சத்து உன்னுடைய உடல் கேட்குதில்லை அப்படின்னு இந்த செடி கொடுத்த அறிவு தான். மலர்ந்திருக்கு மலர்ந்திருக்கு மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு, மருத்துவத்தை வைத்திருக்குதையா, மருத்துவத்தை வைத்திருக்குதையா. மனிதருக்கு தீராத நோய்களையே தீர்ப்பதற்கு மண்ணுலகில் பிறந்திருக்குதையா, மனிதரையே பார்த்து காத்திருக்குதையா. என்ன சொல்லுது? உங்களை எல்லாம் நலமோடு நான் வாழ வைப்பதற்காக இந்த பூமியில் நான் பிறந்திருக்கிறேன். யாருமே என்னை கண்டுக்கலையே. மனுஷனுடைய அறிவுரையை, மனுஷன் சொல்கிற புத்திமதியே கேட்டுங்கிறீங்களே ஒன்றா, யாரும் நீங்கள் சாப்பிட்லையான்னு செடி சொல்லுது, புரியுதா? மனிதன் மரணத்தையே தள்ளி போடும் சத்துக்களை வைத்திருக்குதையா, மனிதன் மரணத்தையே தள்ளி போடும் சத்துக்களை வைத்திருக்குதையா. மண்ணு நீரும் நெருப்பு காற்றும் விண்ணும் சேர்ந்த சத்துக்களை வைத்திருக்குதையா. பனி காலத்திலே மலர்ந்து இருக்குதையா, பனி காலத்திலே மலர்ந்து இருக்குதையா. மலர்ந்திருக்கு மலர்ந்திருக்கு மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு, மருத்துவத்தை வைத்திருக்குதையா, மருத்துவத்தை வைத்திருக்குதையா. மனிதருக்கு தீராத நோய்களையே தீர்ப்பதற்கு மண்ணுலகில் மலர்ந்திருக்குதையா, மனிதரையே பார்த்து காத்திருக்குதையா. உங்களை எல்லாம் நலமோடு வாழ வைப்பதற்காக இந்த பூமியில் நான் பிறந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள். இயற்கையை, என்னை மறந்து விட்டீர்கள், புரியுதா? என்னை சாப்பிட்டா தான் நீ நலமோடு வாழ்வாய். நீ வாழ்வதற்காக இந்த வானமும் பூமியும் என்னை படைத்ததையே விட்டு விட்டீர்களே, புரியுதா? பாடல் கொடுத்தது எப்படி? மனிதன் மரணத்தையே தள்ளி போடும் சத்துக்களை வைத்திருக்குதையா, மண்ணு நீரும் நெருப்பு காற்றும் விண்ணும் சேர்ந்த சத்துக்களை வைத்திருக்குதையா. பனி காலத்திலே மலர்ந்திருக்குதையா, ஆவாரம் பூவுக்குள்ளே மறைபொருளாய் சத்துக்களை வைத்திருக்குதையா. எப்படி? ஆவாரம் பூக்குள்ளோ உன்னை நலமோடு வாழ வைப்பதற்காக உன்னுடைய மரணத்தையே நான் தள்ளி போடுவேன். அந்த அளவுக்கு நான் சத்தை வைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ சத்தை மறந்து விட்டாய், புரியுதுங்களா? இதை புரிந்து இது வாரத்தில் ஒரு 2 முறையாவது குடும்பத்தோடு இந்த ஆவாரம்பூ தேநீரை குடிங்க. உங்களுக்கு பூவாக வேணும்னாலும் தரேன், இல்லை பவுடராக வேணும்னாலும் நான் இதை அரைச்சி கொரியரில் அனுப்புவேன். இதை நீங்கள் தேநீராக குடிக்கலாம். சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இது உங்களுடைய கிட்னி ஆரோக்கியமாக வச்சுக்கும். இதை பயன்படுத்துங்க. இந்த செடி சொன்ன ஒரு அறிவுரையை மட்டும் கேளுங்கள். மனிதன் மரணத்தையே தள்ளி போடும் சத்துக்களை நான் வைத்து கொண்டிருக்கேன். என்னை சாதாரணமாக நினைக்காத நீ.
நான் பவர்ஃபுல்லான ஆள், பவரான சத்து வச்சுங்கிறேன்னு செடி சொன்ன ஒரு அறிவுரை தான் பாடலாக நான் கொடுத்தேன். இது வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. 8939238922 பசித்தர் மூலிகை மகேந்திரன். என் முத்தமிட்டு நேசிப்பேன். ஆவாரம்பு பருகத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்வேன். பசி படைத்த இயற்கையை நீங்கள் பிறந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகின்றேன். உங்களை பறித்து கொண்டு போய் உலக மக்களுக்கு கொடுக்கிறேன். உலக மக்களை உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழவை. அதில் வரும் வருவாயில் நான் என் குடும்பம் வாழுகிறோம். உங்களுடைய சத்துக்கள் துணையோடு நான் வாழ்கிறேன். உங்களுடைய அனுமதியோடு நான் பெறுகிறேன். செடிகிட்ட அனுமதி பெற்று நான் பறிக்கின்றவன். அப்படி நீட்டாக வந்து கை வச்சிடுமான். பாசத்தை செலுத்துவேன். முத்தமிட்டு நேசிப்பேன். புரியுதுங்களா? தழைங்களுக்கெல்லாம் கிளைங்களுக்கெல்லாம் முத்தமிட்டு நேசிப்பேன். பாசத்தோடு வாழுங்கள். இயற்கையின் மீது அன்பை செலுத்துங்கள். மனிதன் மீது மட்டுமே அன்பை செலுத்திவிட்டு கடவுள் மீது மட்டுமே அன்பு செலுத்திடாதீங்க. படைப்பு இது, இயற்கை. புரியுதுங்களா? இதோட வாழுங்கள். இதற்கு மேலே வாரத்தில் ஒரு 2 நாளாவது மூலிகை தேநீரை வந்து சாப்பிடுங்க. குடும்பத்தோடு எல்லாரும் சாப்பிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. பசித்தர் மூலிகை மகேந்திரன். உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுது. பார்த்தீங்களா? டாட்டா சொல்லுது. ரெடி? டாட்டா சொல்லுது. புரியுதுங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. இந்த சத்து உங்களை நலமோடு வாழ வைக்கும். உங்களை பார்த்து சிரிக்குது, ஆனந்தமாக சிரிக்குதா? சிரிக்குது தெரியுதா? நான் சொல்கிற மாதிரி சிந்திங்க. என்ன ஆனந்தமாக சிரிக்குது பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி.